வணக்கம். வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் நடத்தப்பட்ட தேர்தலில் பாஜக 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த மாநிலத்தில் சமீபத்தில் 7 இன்னொரு கட்சியை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை குதிரை பேரம் மூலம் மோடியும் அமித்ஷாவும் விலக்கி வாங்கினார்கள். அப்படி விலக்கி வாங்கப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த இடத்தில் 5வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி தடுக்கப்பட்டதா அல்லது பறிக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் வலுவாக எழுகிறது. அதற்கு சில உதாரணங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் விஷயம், கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு சில காலத்திற்கு முன்பு விஜய் அடிக்கடி கவர்னரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். யார் சொல்லி பார்த்தாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அடிக்கடி அவர் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது சில கூட்டம் அவரோடு சென்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் இடம்பெற்றவர்கள் எல்லாமே இன்றைக்கு விஜயினுடைய ஆட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள். விஜயினுடைய மிக முக்கியமான நிர்வாகங்களை கவனிப்பவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ரெட்டி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ரீல்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும் தொழில் அதிபர்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டை தாரை வார்க்கக்கூடிய திட்டம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியுது. அதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே நீங்கள் விஜய் அவர்கள் கவர்னரை சந்திக்க செல்லும்போது அவரோடு சென்ற நபர்களில் ஒரு நபர்தான் இன்றைக்கு அவருடைய மிக முக்கியமான நெருக்கமான நபராக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்தார். 10 நிமிடம் கூட அந்த சந்திப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சந்திப்பிற்காக அவர் தமிழ்நாட்டிலிருந்து செல்லும்போது அரசு அதிகாரிகளை எல்லாம் அல்ல அவர் அழைத்து சென்றது. அதிலிருந்து ஒரு மிக முக்கியமான நபர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரூட் மாஃபியாவினுடைய ஜெகதீஷ் என்று சொல்லக்கூடிய நபர். கவர்னரை தேர்தலுக்கு முன்பு சந்திக்கும் போது இந்த ஜெகதீஷும் கூடவே இருப்பான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜெகதீஷ் எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சினிமாவை முழுமையாக இனி கையகப்படுத்துவதற்கு அவன் தயாராகி இருக்கிறான் என்பதுதான் இப்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவரும் இந்த கவர்னர் சந்திப்பில் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஜெகதீஷை கூட்டிகிட்டு போனது, ரெட்டியை கூட்டிகிட்டு போனது, ஜனநாயகன் தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு போனதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவர்களுக்கெல்லாமே சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நமக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட. ஏன்னா ஏராளமான தேர்தல் கருத்து கணிப்புகள், 99 தேர்தல் கருத்து கணிப்புகளுமே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் என்று சொன்னார்களா இல்லையா? அப்படி என்றால் சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுப்பப்படுகிறது. விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐயிடம் 5 மணி நேரம் விசாரணை, அதன் பிறகு சிரித்துக்கொண்டே வெளியே வருவது, கைகாட்டி கொண்டே செல்வது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பது, இதுபோன்ற சம்பவங்களின் மூலமாக அங்கே எந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி, என்னவெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு வலுவாக எழ ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் இன்றைக்கு திமுகவுடைய வெற்றியை திட்டமிட்டே பறிக்கப்பட்டது அல்லது தடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வலுவான கேள்வி எழுவதற்கான காரணங்கள். சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள். வந்ததற்கு பிறகு 2 தினங்களுக்கு முன்பு ஒரு அம்மா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய குடியிருப்பு பகுதி இடிக்கப்படுகிறது, உங்களுக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் இன்றைக்கு எங்களை வீடற்றவர்களாக மாற்றிவிட்டீர்களே அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு அம்மா கதறி அழக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மாநிலத்தினுடைய தற்போது முதல்வராக வரப்போகக்கூடிய நபர் காங்கிரசினுடைய DK சிவகுமார், மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம் என்று சொல்கிறார். என்ன நடந்தாலும் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார்.
சரி, நீ சொல்லிட்ட. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நீ அப்படி எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு சிறு கண்டனங்களை கூட ஏன் இந்த நொடி வரையிலும் பதிவு செய்யவில்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு குடிசை வாரியம் அங்கே வந்து தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து எங்களுக்கு வேறு இடத்துல ஒரு பிளாக் ஒதுக்குங்க அப்படின்னு ஒரு குரூப்பு கேட்குது. அதற்கு தாவேக்கா எம்எல்ஏ ஒத்துசைவு கொடுத்திருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார். இதை பற்றியும் எதுவும் பேசலை. 10 வயது சிறுமி, பார்க்கில் நடந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மிக மிக முக்கியமானது 10 மணி நேர பவர் கட் இல்லையா? கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கத்திரி வெயில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு பவர் கட்டே இல்லாமல் திடீர்னு இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் இவ்வளோ பெரிய பவர் கட்டு வந்திருக்கிறதே, இதற்கும் திமுக தான் காரணம் என்று சொல்வார்களோ என்று தமிழ்நாட்டு மக்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மறுத்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் விஜய். தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு இப்போது ஒரு பெயர் போட்டிருக்கிறார்கள், பொம்மை முதல்வர் என்று. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்பது வேறு, ஆனால் வேண்டுமென்றே பதிலளிக்க மறுப்பது அப்படிங்கிறது வேறு. விஜய் வேண்டுமென்றே பதிலளிக்க மறுத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ அதை கேள்வி கேட்டால் அந்த சேனல் முடக்கமாகிறது, அந்த சேனல் பழிவாங்கப்படுகிறது. பாருங்களேன், 20 நாள் கூட ஆகல ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து. அப்போ இவர்களுடைய கைகளில் நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பு இருந்தது என்றால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்றைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய என்ன நிலைமையோ அதற்கு ஒப்பான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, 20 நாள் தானே ஆச்சு, எதுக்கு நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், அப்படி கேட்குறவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுடைய வீட்டில் அதே 10 வயது சிறுமி இருந்திருந்தா, உங்களுடைய வீட்டில் 10 மணி நேர பவர் கட் இருந்திருந்தா, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னொரு மாநிலத்தால் பறிக்கப்படுகிறது அல்லது இன்னொரு மாநிலம் சுரண்ட போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் 6 மாதம் பொறுத்துருங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை 2 வருடம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது எப்போவுமே அப்படி தான், மனித இயல்பு. நம்முடைய வீட்டினுடைய கதவை தட்டும் வரை நம்ம சேஃபாக இருக்கிறோமா, நம்ம பேசாமல் இருக்கலாம், நமக்கு வந்தால் மட்டும் கத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, நம்முடைய வீட்டு கதவு சத்தப்படும் போது நம்ம கதறோம் இல்லையா? அதற்கு முன்னாடி பல வீடுகளுடைய கதவுகள் தட்டப்படும் போது நம்ம பேசாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டினுடைய கதவு தட்டப்படும் போது நமக்காக யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, தேனியில் ஒரு தாவேக்காவினுடைய ஒரு நிர்வாகி, கட்சி நிர்வாகி, ஒரு பொம்பளை, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக கலெக்டர் ஆஃபீஸு அங்கே இங்கேன்னு போய் ரீல்ஸாக போடுறாங்க, எல்லா நிர்வாகத்திலையும் தலையிடுறாங்க. இது குறித்தெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்கிற. ஏன் நான் விஜய் கிட்ட சொல்கிறேன்னா, இந்த துறை சார்ந்த நபர்கள்ட்ட எல்லாம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா, முதலமைச்சர் தான் இறுதி முடிவெடுப்பார் அப்படின்னு. இப்போ நமக்கு புரியுது. இப்போ தேர்தல் பிரச்சார காலங்களில் நீங்கள் போனீங்க, உங்கள் மக்கள்கிட்ட பேசுனீங்க, இப்போ அது முடியுமானா முடியாது, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் மக்களின் சார்பாக பத்திரிகையாளர்கள் உங்களிடம் கேள்விகளை முன்வைப்பார்கள், அதுதான் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது. ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே நீங்கள் தவிர்த்து கொண்டு வருகிறீர்கள். அது எவ்வளோ பெரிய ஆபத்து. இன்னொன்று நான் சொல்கிறேன், நேற்றைய தினம் அப்படிங்கிறது சிங்கப்பெண் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கு ஒரு முதல் துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் ரூட் மாஃபியாவினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய, உங்களுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய, உங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஜெகதீஷனுடைய வீட்டினுடைய பால் காய்ச்சி நிகழ்வில் பட்டு வேட்டி சட்டையோடு கலந்து கொண்ட செய்தி வந்தபோது தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே கதிகலங்கி போயிருந்தார்கள். என்னப்பா இவர் என்ன மாதிரி முதல்வரப்பா அப்படின்னு. ஏன்னா தேர்தல் பிரச்சார காலங்களில் நீங்கள் சுட்ட வடை இருக்கு இல்லையா, இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டே இருக்கிறது. வெறும் 20 நாட்கள்லேயே மக்களுக்கு வெறுத்து போயிருக்கிறது. விஜய்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், முதல்வரே, இது சினிமாவல்ல, இது நிஜம், நிஜம், சரியா? நீங்கள் ரீல் போட்டு சினிமாவில் பந்தாடி, சினிமாவில் காதலிச்சு, சினிமாவில் சண்டை போட்டு, அதெல்லாம் அதற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வெகு 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 தூரம். அதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.